வழக்கத்துக்கு மாறாக அன்பும் அரவணைப்பு அதிகமா இருக்கிறது. மகாராஜாவுக்கு ஒரு மரியாதை இல்லையே சாமி. நான் சேர்த்து போயிட்டீங்கன்னா இல்லைங்க, உங்களுக்கு பிறகு நான் தான் மந்திரி பதவியா இருந்து எல்லாத்தையும் பாக்குறோம். உங்க நாடோட செல்வாக்கலையில நான் தான் கட்டி காக்கணும். சாமி நம்ம கொண்டாடி உங்கள் பொன்னான திருவடிக்கு மல்லிகை முல்லை கோங்கு மந்தார மனோரஞ்சனம் என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மலர்கள் எல்லாம் பறித்து வந்து உங்க பாதத்தை பாடால் கருவி பாதப்படுகிறேன். தன்னுடைய மாதருக்கெல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம் என்பார்கள். அப்படி கைகட்டி வாய்ப்பு தேவடி அந்த மன்னனுடைய பாதம் மன்னருடைய பாதத்தை மலர்கள் கொண்டு படித்த காரணத்தால் மஞ்சள் குங்குமத்தோடு நீடுவிடு காரணமாக நீ நலமோடு வாழ வேண்டும் என்று இந்த மன்னருடைய ஆசீர்வாதம் கண்ணியை வாழ்க்கை. நான் சபைக்கு வந்ததிலிருந்து நீ தும்மவே இல்லை. தும்மி இருக்கிறியே, எப்படி? கவலைப்படாதீங்க, தும்மல் நல்ல தும்மல் சாமி. அப்படி ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் என்ன ஏன் முங்கி முடிச்சிட்டு போல நல்ல விஷயமா. தும்மலுடைய ராசி எப்படி? என்னுடைய தும்மல் நான் கீழ் வீதி நின்று தும்மணும்னா மேல் வீதியில 3 புறம் விடுவோம், மேல் வீதியில நின்று தும்மணும்னா கீழ் வீதியில ரட்டப்புறமா விடுவோம். கொண்டாட்டிக்கு என்ன எப்படி வாழ்த்து கொடுத்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோடு 20 காலம் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று சீக்கிரமா வெள்ளை புடவை கட்டி செத்து போயிருங்க, சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவாங்க. மண்டவா வாழ்ந்திருந்தால் வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருந்தாலும் கோடிகள் தங்களிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்டுட்டு வந்தாங்க. ஏன் தேவி கேள். மண்ணையை அழைத்ததோடு தேவி என்ன
இன்று நான் ராஜகுல மண்டபத்திற்கு பயணமாக விட்டேன். சரி. ராஜசபைக்கு போவதற்கு முன்பதாக மனைவி என்பவள் மந்திரிக்கு சமம் அல்லவா? மனைவியான ஒரு இடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லி ராஜசபைக்கு போகலாம் என்பதற்காகத்தான் உடையெடுத்தேன். தினந்தோறும் ராஜசபைக்கு போவது தங்களுடைய வேலை. இருந்தாலும் பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள் சாமி. அப்படியா? நீங்க பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள், அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் நம் அரண்மனையில் சில பொறுப்பினரும் இருக்கிறார்கள். சரி. அவரிடத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் தேவி. அப்படியா? ஆமா. தங்கள் வார்த்தை எவது சித்தமாக இந்த கோரிக்கைகிட்ட இருந்து நான் விலகி இருந்துக்கிறேன். பத்திரம் காசு வரணும். ஏதுப்பா? ஒரு வேலையை கொடுத்தேன். எதுக்கு? இந்த பால் சாமி மம்பி சாமி கைத்தாதெல்லாம் ஒரே போய் சிறப்பாக ஏய், பச்சை அம்மனுக்கு முதல் பலி உன்னை விட. ஓ, சுவாமி, தேவி, அதனால் போய் வா. அப்படியா? நீங்கள் போய் வாருங்கள், அரண்மனையில் பார்த்து பத்திரமாக இருங்கள். அப்படியாக வெற்றியோடு திரும்புங்கள். வருகிறேன். ஏய், மண்டபத்திற்கு பயணமாக வேண்டும். ஆமா. அப்படி நான் போவதாக இருந்தாலும் இருந்தால் என் நடுவீட்டு குத்து விளக்கு யாரு? என் மாமன். இந்திக்கட மாமனா? என்னடா சொல்ற? அவர் தான் உட்காந்து தடவிட்டு இருந்தாருல்ல. ரகரகவென்று ஜொலிப்பாரடா. இல்ல சாமி, யாரோட அவர் பார்த்தா போட்டாங்க. அடையா, என் மாமன் ஜெகை மாமன் மருமகன் துரியோதனன். சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா. தரத்தரன்னு கூட்டிட்டு வர போறேன்.